பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இரட்டை குழந்தை ஜாதகத்தை போன யூடியூப்லேயும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த யூடியூப்பில் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசம் இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் தான் தெரியும். கேபி சிஸ்டத்தின் வழியாக தான் நம்மளால் ஒரு மாறுபட்ட ஜாதக அமைப்பை காட்ட முடியும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜாதகத்துக்குமே ஒரே பிளானட் பொசிஷன் தான் இருக்கும். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். போன யூடியூப்பில் ஒரு ட்வின்ஸ், அதாவது ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு குழந்தை கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்துச்சு. எதனால் போயிருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற யூடியூப்பில் அதே நேரத்தில் பிறந்த இன்னொரு குழந்தை வேலை போல் பெருசாக படிக்கலை, ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுச்சு. இதை ஏன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஜாதகம், அதாவது தாமதமாக 6 நிமிஷம் 45 மினிட் செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி பிறந்திருக்கு இல்லையா, மாறி பிறந்திருக்கு இல்லையா, லேட்டாக பிறந்திருக்கு இல்லையா, இந்த குழந்தையோட ஜாதகத்தில் பாருங்கள். இப்போ நம்ம அதே ஜாதகத்தில் பார்த்த சனி எப்படி இருக்குது, அதே ஜாதகத்தில் பார்த்த லக்ன சப்ளாட் யார், சூரியன் எப்படி இருக்குது, நடந்த தசைகள் எப்படி இருந்துச்சு, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஜாதகத்தில் லக்ன சப்ளாட் பாருங்கள் புதன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, சனி அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு, முன்னாடியே பிறந்ததுனால அந்த பொண்ணுக்கு சனி சப்ளாடாக இருந்துச்சு. 1, 5, 7, 11க்கு அந்த பொண்ணுக்கு சனி சப்ளாட். இந்த ஜாதகத்தில் 1, 5, 7, 11க்கு புதன் சப்ளாட். அந்த பொண்ணோட ஜாதகத்துலேயும் சனி கேதுவோட ஸ்டாரில் தான் இருக்கும். இந்த பொண்ணோட ஜாதகத்தில் சனியும் கேதுவோட ஸ்டாரில் தான் இருக்கும், புதனும் கேதுவோட ஸ்டாரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே புதன் கேதுவோட ஸ்டாரில் இருந்தாலும் 4, 8, 12க்கு ஸ்டார்லாடாக வந்த கேதுவை தொடர்பு கொள்ளலை. இந்த ஜாதகத்துக்கு அந்த பாவ முனைகள் மாறினதுனால 3ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் கேது சப்ளாடாகவே வந்திருப்பார். அப்போ என்ன ஆகுது, 1, 5, 7, 11ங்கிற 4 பாவத்துக்கும் புதன் சப்ளாட். புதன் ஆல்ரெடி தாமதப்படுத்தாது, எந்த வேலையும் துரிதப்படுத்தும். 7ஆம் பாவத்துக்கு சப்ளாட் அங்கே சனி வந்ததுனால திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துது 1, ப்ளஸ் நின்ற நட்சத்திரமாக கேது 4, 8, 12 தொடர்பு கொள்ளும். அதனால் இன்னும் தாமதமாகும். லக்னமே கொடுப்பினை இழக்குது, 7ஆம் பாவம் கொடுப்பினை இழக்குது. ஆனால் இந்த இடத்துல புதன் 1, 5, 7, 11க்கு சப்ளாடாக இருந்து கேதுவோட ஸ்டாரில் குருவோட சப்ளாடில் 3, 6, 9ன்னு கனெக்ட் ஆகுது. அது நட்சத்திர சம்பவத்தை துரிதப்படுத்துது. அதாவது 5, 7, 11ங்கிறது நட்சத்திர சம்பவமாக 3, 9 துரிதப்படுத்துது. ஸோ இங்கே தடை பண்ணலை. அதுக்கப்புறம் கர்மத்தை ஏன் பண்ணலை, சூரியன் அங்கேயும் சூரியனோட ஸ்டாரில் தான் குருவோட சப்பில் தான் இருக்குது, இங்கேயும் சூரியனோட ஸ்டாரில் தான் குருவோட சப்பில் தான் இருக்கும். சப்ளாட்ல மீன்ஸ் அந்த சூரியனோட ஸ்டாரில் 9 பகுதியாக பிரித்து குருவோட பகுதியில் தான் இருக்கும். ஆனால் பாவ முனைகள் மாறுறதுனால சூரியன் அங்கே 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கும், அதாவது சப்ளாடாக வந்திருக்கும். இங்கே எந்த பாவ முனைக்கும் சூரியன் சப்ளாடாக வரல, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக பிறந்த குழந்தைனால. இது 1, 5, 9க்கு ஸ்டார்லாடாக மட்டுமே இருக்கும். அங்கேயும் 1, 5, 9க்கு ஸ்டார்லாடு தான் சூரியன். ஆனால் 10ஆம் பாவம் அப்படிங்கிற கர்மத்துக்கு சப்ளாடாக வந்திருக்கும். அதனால் அது வலிமையாக அது வேலை செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் 1, 5, 9க்கு ஸ்டார்லாடாக இருக்கும். சூரியனோட ஸ்டார்லியாக இருந்து திருப்பி 1, 5, 9 தொடர்பு கொள்ளும். நின்ற உபநேஸ்வரம் 6ங்கிறதுனால 6 அமர்ந்த இடமா இருக்கிறதுனால பெரிய வலிமை இருக்காது. 1, 5, 9 தான் சூரியனுடைய தொடர்பு. அதனால் இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு 1, 5, 9 இருந்தால் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. அதனால் இந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போகலை. படிக்கிற காலத்துலேயும் செவ்வாய் தசை வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருந்துச்சு, 4ஆம் பாவம் நல்ல இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு 6, 10க்கு ப்ளஸ் குறி போட்டு 6, 10க்கு ஸ்டார்லாட நட்சத்திரமாக 1, 5, 9 தொடர்பு கொள்ளும் செவ்வாய். அந்த 1, 5, 9ங்கிறது வேலைக்கு போகிறதுக்கு முடியாது. படிக்கவும் அந்த பொண்ணுக்கு பொறுப்பாக படிக்கவும் முடியல. ஏன்னா கடமையை செய்யக்கூடிய சூரியனும் நல்லா இல்லை, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு அதுவும் நல்லா இல்லை. நடந்த தசையும் அப்போ செவ்வாய் தசை அந்த பொண்ணுக்கு படிக்க முடியல. ஏன்னா 5, 9 தொடர்பு கொள்றதுனால சும்மா இருந்து பொறுப்பு இல்லாமல் இருந்து ஓகே எந்த வேலைக்கும் போல, படிக்கவும் அதுக்கு விருப்பம் இருந்திருக்காது. ஏன்னா தொடர்புகள் நின்ற உபநேஸ்வரமும் ராகு 2, 4, 8, 12 பெரிய அளவுக்கு படிப்பு வந்திருக்காது. அதனால் அந்த நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த 1, 5, 9ன்னு சோம்பேறித்தனத்தை தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 7ஆம் பாவமும் நல்லா தான் இருக்குது, செவ்வாயும் நல்லா இருக்கிறதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தசையில்
சனி புத்தியில் சனி பாருங்க, இங்கே போன இதில் எப்படி இருந்துச்சு சனி, கேதுவோட ஸ்டார் 4 8 12, திருப்பியும் வந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு நல்லா இல்லாத, அதாவது திருமண வாழ்க்கைக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொள்ளுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் இன்ற நட்சத்திரம் 1 5 9 தான், சனி 3 7 11க்கு ஸ்டார்லாடாக இருந்து கேதுவோட ஸ்டாரில் 3 9, திருப்பியும் சூரியனோட ஸ்டாரில் 1 5 9 தொடர்பு கொண்டு 1 3 5 7 9 11 தொடர்பு கொள்ளும். அப்போ சனியோடதில் இறுதி பகுதியில் சனி புத்தி ஆரம்பித்து அதோட இறுதி பகுதியில் வர சூரியன் செவ்வாயோடைய புத்தியில் அந்த அதாவது அந்தரத்தில் கல்யாணம் ஆகிருக்கு. செவ்வாய் அந்தரத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு, 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. வேலைக்கு போகலை. ஸோ இந்த பொண்ணுக்கு இதனால தான் இந்த பொண்ணு வேலைக்கு போகலை, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் 45 வினாடிகள் மாறி இருக்குது. அதனால் நிறைய பாவமுனைகள் மாறிடுச்சு. லக்ன சப்ளாடே மாறிடுச்சு. 7 சப்ளாடு எல்லா சப்ளாடும் மாறிடுச்சு. அதாவது அங்கே வந்த சனியாக வந்தது இங்கே புதனாக மாறிடுச்சு, சூரியன் சுத்தமாக மாறிடுச்சு, செவ்வாய் மாறிடுச்சு, சனியினுடைய கிரகத்து பாவத்தொடர்புகள் எல்லாமே மாறிடுச்சு. ஃபுல்லாகவே இந்த ஜாதகத்தில் அகம் சார்ந்த பாவத்தொடர்புகள் தான் இருக்குது. அதனால் இந்த பொண்ணுக்கு அக வாழ்க்கை நல்லா இருக்குது, திருமணம் குழந்தைகள் அப்படின்னு நல்லா இருக்குது. அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நடந்த தசையும் இரட்டைப்படை பாவங்களாக 1 5 9 இல்லை, கர்மத்தை தூண்டக்கூடிய பாவங்கள், கொடுப்பினையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் நம்ம கர்மத்தை ரொம்ப ஒரு சிறப்பாக, எப்போவுமே சூரியன் நல்லா இருந்தால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போவோம். அது கர்ம திரிகோண பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்போது கர்ம திரிகோண பாவத்தில் இருக்கிற உச்ச பாவத்தையும் தொடர்பு கொள்ளுது. 2 6 10 தான் கர்ம திரிகோண பாவம். அதில் 10ஆம் பாவம் தான் நம்ம வந்து ஒரு கடமையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஒரு அந்தஸ்தான வேலையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 6 10 தொடர்புகள் சூரியன் சப்ளாடா வந்து தொடர்புகள் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லைனா கவர்மெண்ட் தொடர்பான உச்சபட்ச நல்ல ஒரு நிலைக்கு நல்ல கம்பெனியில் வேலை செய்வாங்க. அதாவது எல்லாருமே தெரியக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கம்பெனிலையோ உயர்ந்த வேலையிலோ இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டைம் கரெக்ஷன்ஸு அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, இந்த பொண்ணு வேலைக்கு போகல. அப்போ டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது இது வந்து நான் எந்த டைமையும் மாற்றலை, இது நான் போட்டு அனுப்பிட்டு தான் நான் உங்களுக்கு நம்ம பார்க்குறோம். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அழகாக வருது, 10ஆம் பாவ தொடர்பு வருது. இந்த பொண்ணுக்கு 1 5 9 தான் வருது. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஆன டைமில் செவ்வாய் தசையே நடக்குது. அது 1 5 9 கனெக்டிவிட்டியில் வருது. நடந்த புத்திகளும் சாதகமாக இருக்குது, 7ஆம் பாவம் சாதகமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி சாதகமாக இல்லை. இவ்வளோ தெளிவாக பார்க்குறத விட்டுட்டு போட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்கிட்டு எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடம். எல்லாத்தையும் வந்து திட்டிக்கிட்டு எல்லாரையும் குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டுதல். இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வழிகாட்டினா போதும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலே போயிட்டு 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டிட்டு போயிட்டு இருக்கிற குருவி கண்ணில் இருக்கிற உயிரை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வயதுக்கு நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது, நாளைக்கு உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதுலேருந்து நீ வெளியில் வந்துடுவேன். வெளியில் வரத்துக்கான டைம் எப்போது? அவ்வளோதான். நாம் வந்து ஒரு பரிகாரம் சொல்லி இந்த சிஸ்டத்தில் வந்து எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி 1 லட்ச ரூபாய் சொல்லி மற்றவங்கள போய் ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கல்யாணம் ஆகாதுன்னு நம்மளை வந்து சபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கல. இல்லை உனக்கு நீ வந்து இந்த பரிகாரம் 50,000 கொடுத்து பரிகாரம் பண்ணினா நீ பெரிய ஆள் ஆகிடுவே அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிக் கொடுக்கல. நியாயமான வழியில் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒருத்தவங்களால் எங்களால் என்ன வழிகாட்ட முடியும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு எங்கள் குருநாதர். அது குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவர் உருவாக்கி கொடுத்த, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜோதிடம் மட்டும் இல்லை, உருவாக்கி கொடுத்த இந்த மென்பொருள் வந்து அவ்வளோ எளிமையாக எடுத்து கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயங்களை அவ்வளோ கிளாரிட்டியோட ஒரு சாஃப்ட்வேர் எங்களுக்கு எடுத்து கொடுக்குது. சாஃப்ட்வேர் வந்து இந்த காலத்தில் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஸோ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலையும் லேப்டாப் இருக்குது, ரொம்ப நார்மல் விஷயம். ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோக்கியா மாதிரி கம்பெனி வாழ்க்கையில் அப்டேட் பண்ணாதனால தான் எவ்வளோ நம்பர் 1 இருந்த கம்பெனி எவ்வளோ பின்னாடி போச்சு. பின்னாடி இருந்து எவ்வளோ சாதாரணமாக இருந்து சாம்சங் மாதிரி கம்பெனியெல்லாம் நோக்கியாவோட போட்டியே போட முடியாது. ஆனால் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டதுனால அது வந்து நம்பர் 1 மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் யாரையும் ரொம்ப நாள் யாரும் ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் தான் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ராசியை 30 முதல்ல பிரிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு புரிதல் தப்பு. ஸோ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 நிமிடமோ 10 நிமிடமோ 5 நிமிடம் 10 நிமிடம்னா கூட பெருசாக
ஒரு வருடக்கோள்லாம் மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பலன்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தருடைய குணங்களைனா லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு பிளானட் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல. ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். 3 மாதமும் ஒரு 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 புத்தி வரும்போது கஷ்டப்பட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? கொடுப்பினியே வீக்காக சனியும் ராகும் சேர்ந்துருக்கனால நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்கிறாராம். அப்படின்னா வாழ்க்கை முழுசும் தானே கஷ்டப்படணும், எப்பயுமே சேர்ந்து தானே இருக்கும். அது எப்படி அந்த 3 மாதமோ 6 மாதமோ மட்டும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நார்மலாக ஒரு பாமரர்கள், நமக்கு சாதாரண மனுஷங்க நம்மகிட்ட கேட்கும்போது, சார் ஜோதிடர் சொல்கிறாரு அப்படி தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் கேட்டேன், 6 மாதம் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டீங்க? இன்றைக்கி வரைக்கும் ராகுக்கு எது உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்து தானே இருக்குது, இப்போ வரைக்கும் கஷ்டப்படலையேன்னா அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தேங்கிறார் அவரே. சிம்பிள் விஷயம். அப்போ நடந்த புத்தி நல்லா இல்லை அவருக்கு, கஷ்டப்படுற மாதிரி ஒரு புத்தி 12ஆம் பாவத்தை 8 12ஓட கனெக்ட் ஆகுது. அதை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேபி சிஸ்டம், உயர்கணித சார ஜோதிடம், நம்ம தேவராஜ் சார் மாதிரி குருநாதர் வந்து கிடச்சி, இல்லை வந்து அந்த மாதிரி ஒருத்தர் கிடச்சி அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து படிக்க போகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு, இந்த இடத்துல ரீச் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மக்களையும் ஸ்பெஷலான ஜோதிடத்தையும் ரீச் பண்ணி அது புரியறதுக்கு வந்து சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது. அதனால் இது யாருக்கு புரியுதோ, யாருக்கு நல்ல நேரம் நல்ல டைம் இருக்குதோ அவங்க வந்து சரியான விஷயத்தை கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பலன்களை எடுத்துகிட்டு போவாங்க. இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர், உயர் குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், முக்கியமாக இந்த மென்பொருளை உருவாக்கி கொடுத்த அவருடைய அந்த ஒரு உயர்வான அந்த திறமைக்கு நான் உண்மையாலுமே தலை வணங்குறேன். அவருக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஸோ அவருடைய மாணவர் நானுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம். நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் சொல்லி எவ்வளோ நல்ல பேர் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை எடுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக இந்த ஜோதிட மடர்களுக்கு துணை புரியுங்கள். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுன்னாலும் படிக்கணுன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.